இஸ்ரேல் ராணுவம் 23வது நாளாக லெபனான் மீது வான்வெளி தாக்குதல் நடத்தி வருகிறது. நேற்று பெய்ரூட் நகரத்தில் நடைபெற்ற தாக்குதலில் ஹிஸ்புல்லா நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் வெளியிடப்பட்டது. அதில் ஹிஸ்புல்லா அமைப்பின் மிக அதிகாரமிக்க தலைவராக விளங்குகிற ஹசன் நசருல்லாவும் அந்த கட்டிடத்தில் இருந்ததாகவும் அவரும் மரணமடைந்ததாகவும் நேற்றிலிருந்தே செய்திகள் வெளியாகின. இருந்தாலும் இரு தரப்பிலும், ஹிஸ்புல்லா தரப்பிலும் உறுதிப்படுத்தவில்லை, இஸ்ரேல் ராணுவம் தரப்பிலும் உறுதிப்படுத்தவில்லை. தற்போது இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடைபெற்ற வான்வெளி தாக்குதலில் நசருல்லா மரணம் அடைந்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். தீவிரவாதிகள் நீண்ட நாட்கள் இந்த உலகத்தில் வாழ முடியாது என அவர்களுடைய எக்ஸ் பதிவில் வெளியிட்டிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லா அமைப்பின் மிக முக்கிய தலைவர்களுள் ஒருவராக விளங்குகிற நசருல்லா 62 வயதாகிறார். 1992ஆம் ஆண்டு முதல் ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவராக இருந்து வரும் இவர் மத்திய கிழக்கு ஆசியாவில் ஹமாஸ் மற்றும் ஹவுதிக்கு அடுத்தபடியாக ஹிஸ்புல்லா அமைப்பை மிகவும் சக்திமிக்க ஆயுதப்படைகள் ஏந்திய ஒரு அமைப்பாக மாற்றியதில் முக்கிய பங்காற்றியவர்.